பட் ஆர்டிஸ்டிக் ப்ராசஸில் என்ன நான் டைரக்ட் பண்ணும்போது சரி சில சீன்ஸ்லாம் ஏன் ஒர்க் ஆகலைங்கிறது அந்த ப்ராசஸ் நடக்கிறோட ரொம்ப இன்விசிபிளான இடம், டேஞ்சிபிள் கிடையாது. அது மாதிரி சார் ஆக்ட் பண்ணுறதுல அந்த ரோலை கிராக் பண்ணி அதை ஒர்க் அவுட் பண்ணுறது ரொம்ப இன்விசிபிளான இடம். ஒர்க் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப சாதாரணம் தெரியும், ஆனால் பண்ணும்போது மிஸ் ஆனால் ஆபத்துக்களை அவர் தானே சந்திக்கணும். நான் திருப்பி சொன்னேன் சார், இது ரொம்ப டேஞ்சரான ஒர்க் தான் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருந்தாரு. இது என்ன இதே எல்லாரும் பயப்படுறாங்க, யார்கிட்ட போனாலும் பயப்படுறாங்களே அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தேன். வாங்க உட்காந்து பேசுவோம்னு சொல்றதுக்கு அப்புறம் தான் ஆக்சுவலி எக்ஸ்ப்ளோர்ட் டுகெதர். அது ரொம்ப ஒரு அருமையான சொன்னார்ல அவர் சில விஷயங்களை அவர் வந்து வார்த்தைகளை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பட்டு நமக்கு புதுசா ஒரு விஷயம் புரியும். இப்போ ஒன்று சொன்னார் இல்லையா, ஒரு இன்விசிபிளான இடம்னு. ஏன்னா இது சரியான இடம் அப்படின்னு நம்ம முடிவு பண்றது நம்ம யாரும் ரியலைஸ் பண்ணவே மாட்டோம், ஆனால் அது நிகழ்ந்துகிட்டு இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி மூமெண்ட்ஸ் வந்து the way he explains the thought process. அதனால தான் வந்து நான் அடிக்கடி சொல்லுவேன், எல்லாருக்கும் டைரக்டர்ஸ் பிடிக்கும், ஆனால் டைரக்டர்ஸ்க்கே பிடிச்ச டைரக்டர்னா இவருன்னு சொல்லுவேன். they have so much love and respect for him and working with him, discovering this process இருக்குல்ல. அவர் வாத்தியார்னு ஒரு விஷயத்தை கிராக் பண்ணி அதை வச்சு ஒரு கதை எழுதி அதை வந்து முழுமையாக கொண்டு வந்து நம்மகிட்ட சேர்க்கறது. நான் ஒரு கதை சொல்லி கொடுக்கும்போது நலன் எனக்கு புரியல நலன்னு சொல்லிட்டேன். I was very excited to meet நலன் வந்து கதை சொன்னாரு, எனக்கு புரியல நலன்னு சொல்லிட்டேன். ஒரு இருந்த ஓஷனோட நான் இன்னும் கொஞ்சம் ரொம்ப பிளண்டா வச்சிருந்தேன் நிறைய விஷயம். அதான் அவர் சொன்னது நான் அப்புறமா நானும் கொஞ்சம் ஒர்க் பண்ணேன், டிஸ்கவர் பண்ணேன். அப்போ அது எனக்கே கிளாரிட்டி கிடைச்சிது. அதுக்கப்புறம் நான் வந்து திருப்பி ஒர்க் பண்ணிட்டு அவர்கிட்ட போகாமல் இருந்தேன். அப்புறமா தான் சார் நான் திருப்பி யாரோ ஒர்க் பண்ணிட்டேன், இப்போ பார்த்துட்டு சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அதே கதை நான் திரும்பி கேட்குறப்ப எனக்கு எமோஷனலாக கனெக்ட் ஆகுது, பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்குது. என்னையா பண்ணீங்கன்னா ஒன்றும் இல்லை சார், ஒரு 4 சீன் ஃப்ரெஷ்ஷாக உள்ளே வச்சுட்டேன், எடுத்த சீனை உள்ளே வச்சேன். பட் த மேஜிக் ஆஃப் த ஹோல் ஃபில்ம் ஜஸ்ட் கேம் அவுட். அந்த நான் திரும்ப அது திங்க் கோவிட் டைமில் எனக்கு அமிச்சாருன்னு நினைக்கிறேன். அது ஒரு ஃபுல் நரேஷன் அவர் வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணி எனக்கு அமிச்சிருந்தாரு. அப்போ எல்லாரும் நமக்கு திடீர்னு கோவிட்ன்றுவாங்க, ஒரு 10 நாள் வீட்டில் உட்கார சொல்லுவாங்கல்ல. நான் அப்போ கேட்டுட்டு I was so impressed with it and I was very particular, நலன் கூட ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு. ஆனால் இவ்வளோ கஷ்டமான ஒரு கதையை கொண்டு கொடுப்பாருன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. பட் தென் அந்த ப்ராசஸ்ல இட் கிராக்ட். Then we said we can work it அப்படின்னு சொல்லி. பியூட்டிஃபுல். இப்போ நலன் சார் எல்லா படங்களுக்கு நடுவில் எதுக்கு சார் அந்த ஒரு கோவிட் அளவுக்கு பிரேக் எடுக்கிறீங்க? எனக்கு தெரியல அது எப்படி சார் சூதுக்காவை முடிச்சுட்டு மெதுவாக அப்படியே ரிலாக்ஸ் ஆகி அப்படி மெதுவாக நான் வந்து கொஞ்சம் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரியே தான் இருந்தேன். இப்போதான் ப்ரொஃபஷனலாக மாறிட்டேன். இனிமேல் கொஞ்சம் வேகமாக பண்ணுவேன். ஏன்னா உங்க படம் பார்க்கணும்னா நாங்களாம் ஏங்கிட்டே இருக்கோம்.